கான் யூனுஸ் பிரதேசத்திலே முகமது சின்வர் அவர்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதா? முகமது சின்வர் அவர்களுடைய அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதா? அல்லது இவை அனைத்தும் திசை திருப்புவதற்காக பலஸ்தீனிய போராளிகளினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையா? யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு போர் வாகனங்களை வழங்கிய ஐக்கிய அரபு அமீரகம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமை ரப்பீன் அடுத்த உத்தரவும் நெட்டன்யாஹுவினுடைய கூட்டணியின் அடுத்த கட்ட முயற்சிகளும் மேட்லின் உணவு கப்பலை கைப்பற்றிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட நகர்வுகளும் வியன்னாவில் நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான எச்சரிக்கைகளை வழங்கிய ஈரான். நேற்றிரவு யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச கடல்சார் ஆய்வு நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தினூடாக சென்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகளே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பாக யமன் ஹவுதிகள் இன்னும் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. பெரும்பாலும் இவை தொடர்பாக இன்றிரவு யமன் ஹவுதிகள் தலைமைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து வருகின்ற புதன்கிழமை வியன்னாவிலே ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடல் நடைபெறப் போகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாகவே குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றன. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து அவர்களுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார்கள். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கும் இவர்கள் தயாராகி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்கி ஈரானுக்கு எதிராக சர்வதேச பொருளாதார தடைகளை விதிப்பதற்காகவும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுவதற்காகவுமே அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அத்தோடு நாங்கள் ஒரு பொழுதும் இந்த போலியான குற்றச்சாட்டுகளையும் அரசியல் பிரச்சாரங்களையும் ஒரு பொழுதும் கொள்ளப் போவதில்லை. ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை அதிகரிப்பதற்காக வியன்னாவிலே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டால் நாங்கள் எங்களுடைய அணுசக்தி திறன்களில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவோம். எங்களுடைய அணுசக்தி கொள்கைகளை முழுமையாக மாற்றி அமைப்போம். மேலும் வியன்னாவிலே எடுக்கப்பட போகின்ற முடிவுகளுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். வருகின்ற புதன்கிழமை வியன்னாவிலே நடைபெறப் போகும் ஒன்று கூடலில் ஈரானுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கப்பட்டால் ஈரான் அவசரமாக அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும் என ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இத்தாலியிலிருந்து காசாவை நோக்கி புறப்பட்ட ஃப்ரீடம் புளோட்டிலா நிறுவனத்தின் மேட்லின் உணவு கப்பலானது நேற்றிரவு ஆக்கிரமிப்பு கடல் பிரதேசத்தை அடைந்தது. மேலும் குறித்த உணவு கப்பல் காசாவின் கரையோர பிரதேசத்தை அடைவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் நேற்றிரவு மேட்லின் உணவு கப்பலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடற்படையினர் முழுமையாக சுற்றி வளைத்தார்கள். கிட்டத்தட்ட 5 கடற்படை படகுகள் மூலமாக குறித்த மேட்லின் கப்பலானது சுற்றி வளைக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அஷோட் துறைமுகத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. மேலும் அஷோட் துறைமுகத்திலே வைத்து கப்பலிலே பயணித்த 12 சமூக ஆர்வலர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேட்லின் உணவு கப்பலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடற்படையினர் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். அத்தோடு கைது செய்யப்பட்ட 12 சமூக செயற்பாட்டாளர்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் ரம்லே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைத்து வைத்துள்ளன. மேலும் இவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். ஆரம்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த கப்பலை கைப்பற்றியதும் கப்பலில் இருக்கக்கூடிய 12 சமூக செயற்பாட்டாளர்களும் அவசரமாக அவர்களுடைய நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு படையினர் 12 சமூக செயற்பாட்டாளர்களையும் கைது செய்து தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் அடைத்து வைத்துள்ளது. இவர்களுக்கு எதிரான வழக்குகளை தொடரப்போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், துருக்கி மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களையும் வழங்கியுள்ளன. அதாவது குறித்த நாடுகளை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்களே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே இவர்களை அவசரமாக விடுதலை செய்யுமாறும் தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்குமாறே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் இவர்கள் கோரிக்கைகளையும் விடுத்துள்ளார்கள். இருப்பினும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் அவர்களை விடுவிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. 2010 ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காசாவின் முற்றுகையினை உடைப்பதற்காக ஃப்ரீடம் புளோட்டிலா நிறுவனம்
நிறுவனமானது ஒரு உணவு கப்பலை அனுப்பி வைத்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து வைத்தது. மேலும் கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் பல்வேறுபட்ட சித்திரவதைகளையும் அனுபவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது 12 சமூக செயற்பாட்டாளர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த உணவு கப்பலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றும் என்பதும் அவர்களை கைது செய்யும் என்பதும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனத்திற்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தாக்கப்படுவோம் அல்லது முழுமையாக கைது செய்யப்படுவோம் என குறித்த கப்பலில் பயணித்த 12 செயற்பாட்டாளர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் சர்வதேச ரீதியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் காசாவின் 20 வருட முற்றுகை உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பட்டினியினால் கொல்லப்படும் பலஸ்தீனிய மக்களுக்கு உணவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவுமே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனம் இந்த வேலை திட்டத்தினை ஆரம்பித்தது. அரபு நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை கூட தீர்ப்பதற்கான எந்த விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. அரபு தலைவர்கள் வான்வழியாக கூட உணவுப் பொருட்களை வீசுவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கவில்லை. இப்படியான நிலைமையில் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களின் பட்டினிக்கு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனமானது இந்த பிரச்சாரங்களையும் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இதே போன்று ஒவ்வொரு நாடுகளும் காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பல சரக்கு கப்பல்களை அனுப்பி வைக்கும் சந்தர்ப்பத்தில் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தினை ஏற்படுத்தும் என்பதனை காண்பிப்பதற்காகவும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஒன்றிணைந்தால் காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தத்தினை வழங்க முடியும் என்பதற்காகவுமே இந்த வேலை திட்டத்தினை ஆரம்பித்தது. மேலும் இதற்கமைவாக தற்போது தூனிசியா நாட்டிலிருந்து ஒரு வாகன தொடரணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தூனிசியா நாட்டில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆதரவாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் மனிதநேய நிறுவனங்களும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக ஒரு வாகன தொடரணியாக தற்போது காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை தூனிசியா நாட்டிலிருந்து குறித்த வாகன தொடரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ரஃபா கடவை பிரதேசத்தை அடைந்து எப்படியாவது காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை கொண்டு செல்வோம் என இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். அதே போன்று அல்ஜீரியா நாட்டிலிருந்தும் ஒரு வாகன தொடரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான வாகனங்களிலும் ட்ரக் வண்டிகளிலும் உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அல்ஜீரியா நாட்டில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆதரவாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் தற்போது காசாவின் ரஃபா பிரதேசத்தை நோக்கி தொடரணி ஒன்றினை ஆரம்பித்துள்ளார்கள். இன்னும் சில தினங்களுக்குள் இந்த வாகன தொடரணிகளும் ரஃபா பிரதேசத்தை அடைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரபு நாட்டு தலைவர்களோ இஸ்லாமிய நாட்டு தலைவர்களோ காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போவதில்லை. அதே போன்று அதிகளவான ஐரோப்பிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போவதில்லை. இருப்பினும் மக்கள் நினைத்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வர முடியும். காசாவை சுற்றி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய மக்கள் காசாவின் முற்றுகையை முறியடிப்பதற்காக காசாவை நோக்கி விரைந்தால் நிச்சயமாக அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையே ஏற்படுத்தும். தூனிசியாவிலிருந்து அல்ஜீரியாவிலிருந்தும் வெளியாக இருக்கக்கூடிய வாகன தொடரணிகளை போன்று எகிப்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்ந்தால் நிச்சயமாக அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையே ஏற்படுத்தும். இதன் மூலமாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ரஃபா எல்லை பிரதேசமானது முழுமையாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே தற்போது அரேபிய நாட்டு தலைவர்கள் மௌனமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அரேபிய மக்கள் களத்திலே இறங்குவது மிக முக்கியமானதாகும். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் ஒட்டுமொத்த சர்வதேச மக்களும் ஒன்றிணைந்து காசாவின் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்திலே பதற்ற நிலைமையானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பாராளுமன்றம் கலைக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக நெட்டன்யாகுவின் கூட்டணியானது பல முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைவாக வருகின்ற புதன்கிழமை நெட்டன்யாகுவின் கூட்டணியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் 50க்கும் அதிகமான மசோதாக்களையும் முன்மொழிவுகளையும் முன்வைக்கப் போகின்றது. இவ்வாறு 50க்கும் அதிகமான மசோதாக்களையும் முன்மொழிவுகளையும் நெட்டன்யாகுவின் கூட்டணி பாராளுமன்றத்தில் முன்வைத்தால் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான மசோதாவை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படும். இதன் மூலமாக அதிகளவான நேரத்தினை நெட்டன்யாகுவின் கூட்டணி பெற்றுக் கொள்ளும். இந்த நேரத்தினை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைமைகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதாவை ரத்து செய்வதற்கான வேலை திட்டங்களையே நெட்டன்யாகுவும் அவருடைய கூட்டணியும் மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமை ரப்பி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அவசரமாக பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதா முன்வைக்கப்பட வேண்டும். இந்த மசோதாவை தடுத்து நிறுத்துவதற்காக நெட்டன்யாகுவின் கூட்டணி பல முயற்சிகளை மேற்கொண்டால் ஆர்த்தடாக்ஸ் கட்சி
கட்சியினுடைய பாராளுமன்ற அமைச்சர்கள் உடனடியாக பதவியிலிருந்து விலகிவிட வேண்டும், தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமை ரப்பி தெரிவித்துள்ளார். எனவே பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான வேலை திட்டங்களை முறியடிப்பதற்காக நெட்டன்யாகுவின் கூட்டணி எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் நெட்டன்யாகுவின் கூட்டணியை முறியடிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமை ரப்பிக்களும் ஹரெடி யூதர்களின் சோரா சபை உச்ச தலைவர்களும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இன்று காலை ஜெருசலத்தினுடைய வடக்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் காட்டுத்தீயினுடைய பரவல் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பயிற்சிகை நிலங்களில் இந்த காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக 20க்கும் அதிகமான தீயணைப்பு படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மத்திய காசாவின் நுஸ்ரத் முகாமின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறிய உணவு களஞ்சிய சாலையொன்றை முழுமையாக கொள்ளையடிப்பதற்காக யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலை சேர்ந்த 3 பேர் களமிறங்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸினுடைய போலீஸ் படையினர் களமிறங்கி அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் யாசிர் அபு ஷபாபின் கொள்ளை கும்பல் உறுப்பினர்களை ஹமாஸினுடைய போலீஸ் படையினர் கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதலிலே ஹமாஸின் போலீஸ் படையை சேர்ந்த 2 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலை சேர்ந்த 3 பேர் தப்பி ஓடியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட அதிரடியான நடவடிக்கைகளில் குறித்த கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான புள்ளி ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த கொள்ளைக்காரனை நடுவீதியில் வைத்து அழித்துள்ளார்கள். அடுத்து யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல் தொடர்பாகவும் யாசிர் அபு ஷபாபினுடைய முக்கியமான 2 நபர்கள் தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது கஸ்ஸான் அல் தஹினி என்கின்ற நபரே யாசிர் அபு ஷபாபினுடைய வலது கையாக செயற்படுகின்றார். இவன் துரோகி அப்பாஸின் ஃபதா அமைப்பின் உறுப்பினராகவும் செயற்படுகின்றான். மேலும் இந்த கஸ்ஸான் அவனுடைய சமூக ஊடக வலைத்தளத்தில் சில பதிவுகளையும் வெளியிட்டுள்ளான். காசாவின் ரஃபா பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய புகைப்படங்களையும் சில காணொளிகளையும் வெளியிட்டுள்ளான். இவற்றை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொளியின் மூலமாகவும் புகைப்படத்தின் மூலமாகவும் சில உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூலமாக இந்த கஸ்ஸானுக்கு வாகனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கஸ்ஸானுக்கு மாத்திரமல்லாமல் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கும் வாகனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுடைய பாதுகாப்பிற்காக ஐக்கிய அரபு அமீரகம் போர் வாகனங்களையும் அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த போர் வாகனங்கள் ரஃபா எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காணொளிகளும் காண்பிக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போராளிகள் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இந்த கும்பல்களை பாதுகாப்பதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே ஐக்கிய அரபு அமீரகம் யாசிர் அபு ஷபாபுக்கு தேவையான போர் வாகனங்களையும் வழங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கான ஆதாரங்களை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து யாசிர் அபு ஷபாபினுடைய இடது கையாக இஸ்ஸாம் சுலைமான் நபாஹிம் என்கின்றவன் காணப்படுகின்றான். இவன் சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் முக்கியமான தளபதியாகவும் செயற்பட்டுள்ளான். 2023ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாதி காசாவிற்குள்ளே நுழைந்ததும் பலஸ்தீனிய போராளிகள் அவனை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இருப்பினும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளிப்படையாக இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதும் குறித்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி தப்பி ஓடியுள்ளான். தற்போது யாசிர் அபு ஷபாபோடு இணைந்து கொண்டுள்ளான். எனவே யாசிர் அபு ஷபாபோடு இந்த 2 முக்கியமான புள்ளிகளும் ஒன்றிணைந்து ரஃபா பிரதேசத்திலே அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து முகமது சின்வர் அவர்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நாங்கள் லெபனானிலே எவ்வாறு சயீத் ஹசன் நஸ்ருல்லாவை படுகொலை செய்தோமோ அதே போன்றே முகமது சின்வரையும் படுகொலை செய்தோம். நாங்கள் வீசிய பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளில் நச்சு வாயுக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களும் சுரங்க பாதைக்குள்ளே மூச்சு திணறல் ஏற்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்றே நாங்கள் கான் யூனிஸ் பிரதேசத்தில் முகமது சின்வருக்கு எதிராக பங்கபஸ்ட் வெடிகுண்டு தாக்குதல்களையும் நச்சு வாயு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தோம். இதே போன்றே கான் யூனிஸ் சுரங்க பாதையில் முகமது சின்வரும் கொல்லப்பட்டுள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முகமது சின்வர் அவருடைய உடல் தொடர்பான புகைப்படங்களையும் அவருடைய அடையாள அட்டை தொடர்பான புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தது. இந்த புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த புகைப்படத்திலே முகமது சின்வர் அவர்களுடைய உடலின் முகம் காண்பிக்கப்படவில்லை. அதே நேரம் அடையாள அட்டைகளில் முகமது சின்வருடைய அடையாளங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தன. யஹ்யா சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவருடைய உடலின் புகைப்படத்தையும் முகத்தையும் வெளியிட்டிருந்தது. ஆனால் முகமது சின்வர்
சின்வர் அவருடைய முகத்தினுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கவில்லை. அத்தோடு இந்த அடையாள அட்டைகளை மாத்திரம் பயன்படுத்தி இவர் முகமது சின்வர் தான் என்று உறுதி செய்ய முடியாது. மேலும் முகமது சின்வர் அவர்களுடைய DNA தொடர்பான தகவல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் இல்லை. அத்தோடு முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா இல்லையா என்பது தொடர்பாக அல்-கஸ்ஸாம் படையினரும் எந்தவிதமான கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. எனவே தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு 2 முடிவுகளை எங்களுக்கு எடுக்க முடியும். ஒன்று, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் காசாவின் களத்திலே முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை திசை திருப்புவதற்காக பலஸ்தீனிய போராளிகள் முகமது சின்வரின் அடையாள அட்டைகளை குறித்த சுரங்க பாதையில் வைத்திருக்கலாம். முகமது சின்வர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நம்பினால் அவர் மீது இருக்கக்கூடிய கவனத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். எனவே இதற்காக பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறான சில செயற்திட்டங்களை மேற்கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் காசாவின் களத்திலே அடுத்த தலைவராக இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் பதவியேற்பார். மேலும் இஸ்ஸதீன் ஹத்தாதினுடைய தலைமையில் அடுத்த கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் 35க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே 2 படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்-அக்ஸா படையினர் அல்-கராரா பிரதேசத்திலே களமிறங்கி 2 புல்டோசர் வண்டிகளை RPG ஏவுகணை மூலமாக கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதனோடு இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் மொத்தமாக அழித்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே சுரங்கப்பாதை பொறியொன்றை பயன்படுத்தி 10க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது குறித்த சுரங்கப்பாதை பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அபு அலி முஸ்தபா படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து அட்டாட்டா பிரதேசத்திலே 2 புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 4 புல்டோசர் வண்டிகளும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.